ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலை டிஃபனும் மதிய லஞ்சு என்னெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேங்க. அது வாங்க என்ன எல்லாம் செஞ்சுருக்கலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு வெந்தயம் போட்டிருக்கேங்க. வெந்தயம் போட்டு நான் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி, அதாவது தோல் உரித்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா நிறைய பூண்டு நிறைய வெங்காயம் போட்டு நம்ம இன்றைக்கி காரக்குழம்பு தாங்க ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். காரக்குழம்புக்கு இந்த மாதிரி நிறைய பூண்டு போட்டு செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த குளிர்ச்சியான ஐட்டம்ஸில் நம்ம சேர்த்துக்கத்தான் வேணும். அதே மாதிரி பெரிய வெங்காயம் கால்வலி வரும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்து நம்ம செய்யும்போது அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நான் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா இன்னமும் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் தான். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பூண்டு குழம்பு வச்சா தான் குழம்பு நம்மளுக்கு நல்லா எல்லா வகையிலையும் அது வந்து காரம் இல்லாமல், அது எப்படி சொல்கிறது, எல்லா வகையிலையும் அது பெனிஃபிட்டு. பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், இது எல்லாமே இதோட காம்பினேஷன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த மாதிரி செய்யணும் பூண்டு குழம்பு செய்யும்போது மட்டும். இப்போ நல்லா பொறுமையாக இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து புளி தக்காளி நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும்போது இது ரெண்டுமே கொஞ்சம் புளிப்பு தன்மை, கொஞ்சம் காரம் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா அந்த நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம புளி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி பழமாக இருந்தாலும் இப்போ வந்து கல்லுப்பு போட்டு வதக்கினா தான் வதங்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த தக்காளி போட்ட உடனே கல்லுப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். காலை டிஃபனுக்கு இன்றைக்கி மாவு ஒன்றும் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு நம்ம நம்ம சேனலில் எப்போவுமே சொல்கிறது தான், தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கல்லுப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சூப்பராக வதங்கி வந்துடும். அது நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தக்காளி முழுசாக கடந்ததுனால இது சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஆனால் மீன் குழம்புல மட்டும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் முழுசான்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு 60% 50-60% வதங்கியிருந்தாலே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்படி குழம்புல அந்த தக்காளி முழுசாக கொஞ்சம் கிடந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நான் வதக்கிடுவேன். ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி செய்யும்போதும் அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த குழம்பாக இருந்தாலும் எந்த கிரேவி செஞ்சாலும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு, கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணுங்க. மஞ்சத்தூள் போட்டு நம்ம என்ன தான் இதில் மஞ்சள் போட்டு அரைச்சிருந்தாலும் மல்லித்தூளில் நம்ம தனியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்க தான் வேணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் நல்லா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கோம் இல்லையா, காரத்தெல்லாம் அது எடுத்துட்டோம். அப்புறம் 3லேருந்து 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயிலே நம்ம அந்த இதில் வதக்கும்போது அந்த குழம்புக்கு ஒரு தனி கலர் கிடைக்கும். இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பேன்னு தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது கண்டிப்பாக கலர் கிடைக்கும். ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. நம்ம ஒரு நிமிஷம் சும்மா லேசாக அப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழம்புக்கு நம்மளுக்கு கலர் கிடைக்கும். காரக்குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா புளி கரைக்கல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீ புளியை கரைச்சி சேர்த்துக்க போகிறேன். புளி வந்து நம்ம சுடுதண்ணிலே ஊற வைக்கலாம். பச்சை தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற வச்சா வேகமாக ஊறிடும். நம்ம கொஞ்சம் லேட்டாக ஊற வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி கூட நம்ம ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பச்சை தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா புளியை கரைச்சிட்டு நல்லா 2 தடவை கரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கொதித்து வற்றி வந்தால் தான் அந்த பூண்டு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே பேலன்ஸ் பண்ணி வரும். இதில் தேவைப்பட்டால் காரம் புளிப்பு
எல்லாத்தையும் பேலன்ஸ் உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ ஒரு சின்ன துண்டு வெல்லமோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காலை டிஃபனுக்கு என்ன செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ காலை டிஃபனுக்கு வந்து நான் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மாவு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால யாருக்குமே பிடிக்காத உப்புமா தான் செய்ய போகிறேன். உப்புமானாலே யாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்காது. ஆனாலும் நான் விட மாட்டேன். எப்படி வாரத்தில் ஒரு நாள் ஒரு தடவை உப்புமா செஞ்சிடுறது தான் கம்பல்சரி. சேமியாவோ ரவையோ என்ன இருக்கோ அதை போட்டு ஒரு நாள் உப்புமா செஞ்சுருவேன். இன்றைக்கி ரவை உப்புமா தான். சேமியா கூட எல்லாேருக்கும் பிடிக்குது, ஆனால் ரவைனா பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடலைப்பருப்பு கடுகுளுந்தம் பருப்பு போட்டுட்டு வரமிளகா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், வரமிளகாயும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இதுக்கு வெங்காயம் 50 60% வதங்கினா போதும். பொன்னிறமாகணும் அந்த மாதிரி ஆப்ஷனல்லாம் கிடையாது. ஓரளவு வதங்கினாலே போதும். ஆனால் யார் இந்த உப்புமாலாம் செய்கிறேன், எங்கள் உப்புமா வீடியோலாம் போடுறியே அப்படின்னு கேட்காதீங்க. உப்புமா ரவையிலையுமே நிறைய சத்துக்கள் இல்லைனாலும் அதுலேயுமே ஒரு சில சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக ரவை வந்து நல்லதான் உடம்புக்கு, நிறையா பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ரவை உப்புமா ஒரு தடவை தானே, நம்ம காலை மாலை 2 நேரம் டிஃபன் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. எப்போயோ ஒரு நேரமாவது ஒரு ரவை ஒரு வாரத்துக்கு 2 தரம் கூட நம்ம தாராளமாக காலையில் ஒரு தரம் எடுத்துக்கலாம், ஈவினிங் கூட ஒரு தடவை எடுத்துக்கலாம். ரவை உப்புமா வந்து கெடுதல் கிடையாது, செரிமானமும் ஈஸியாகிடும். அதனால் நீங்கள் ரவை உப்புமாலாம் அடிக்கடி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரவை சேமியா எல்லாமே நீங்கள் சேர்த்து செஞ்சியே அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். இட்லி தோசையே சாப்பிடணுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுங்க. நம்ம இட்லி தோசை முடிஞ்ச வரைக்கும் நைட் செஞ்சுட்டு மிச்ச நேரம் காலை நேரங்களில் ஏதோ ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி. நம்ம ஒரு கப்பு ரவைக்குன்னா எப்படி ஒரு கப்பு எடுக்கிறோமா 2 கப்பு எடுக்கிறோமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி நல்லா வெந்து வரணும். ரவை சேமியா சட்டுன்னு வெந்துடும், ரவையும் சட்டுன்னு வெந்துடும். நல்லா கொதிச்சோடனே நம்ம போடும்போது சட்டுன்னு வெந்துடும். இருந்தாலும் கரெக்டான அளவுக்கு தண்ணி வைக்கணும். கூடுனாலும் நல்லா இருக்காது, குறைய இருந்தாலும் கொஞ்சம் வேக பத்தலைனாலும் அது உடம்புக்கு கெடுதல். அதனால் தண்ணியை கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியிலே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா இது கொதித்து அதனோட மிளகாய் எல்லாத்தோட இதெல்லாம் காரம்லாம் அந்த தண்ணியில் இறங்கி நல்லா கொதித்து வந்துடும், கொஞ்சம் வற்றி தான் வந்துடும். நான் இப்போ வந்து ஒரு 300 கிராம் அளவு தான் ரவையே போட போகிறேன். அது இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்ம ரவையை அதில் சேர்த்துக்கிட்டு ஒரு கையில் ரவையை கொட்டிக்கிட்டு நம்ம கரண்டியாலே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் ரவை வந்து கிண்டும் போது கட்டிப்படாது. கொஞ்சம் காரம் கொஞ்சம் நிறைய மிளகா மாதிரி தெரியும், பழைய மிளகா தான், அது காரம்லாம் ரொம்ப இருக்காது. அதே மாதிரி உப்புமா செய்யும்போது இன்னொரு டிப்பு என்னென்னா, நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி செஞ்சோம்னா அப்போவும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உப்புமாவில் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக, உப்புமானா ரவை உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 300 தான் போட்டேன், அப்புறம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டேன். 300 ஒரு 10 20 கூட இருக்கும், அவ்வளோதான். போட்டாச்சு. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அது நல்லா கொதித்து வெந்து இந்த இப்போ இருக்கிற தண்ணி வற்றும் போது ரவை நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது தாங்க கணக்கு, நம்ம தண்ணி மட்டும் அளவு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரவையை கொட்டும் போதே அது வெந்துடும். இப்போ கடைசியில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக 1 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவை உப்புமா தான் இன்றைக்கி காலை டிஃபனுங்க. ஈஸியானது, செய்கிறதுக்கு ஈஸி தான், சாப்பிட்றதுக்கும் நான் சுட சுட சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இந்த ரவை ஒரு நாளைக்கு, கோதுமை ரவை ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம், உடம்புக்கு நல்லது தாங்க.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் காரக்குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியில் கருவேப்பிலை நான் வந்து தாளிக்கும் போதும் போடுவேன், சில சமயம் போட மறந்துட்டாலும் கடைசியில் இறக்க போகும்போதும் போட்டுருவேங்க. கருவேப்பிலை வாசம் இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கடைசியில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காரக்குழம்பு இறக்கி வச்சிடலாங்க. அப்புறம் நிறைய மல்லித்தழை எல்லாம் இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ மல்லித்தழை வச்சு ஒரு துவையல் ரெசிபி நல்லாயிருக்கும். இல்லை பூண்டு குழம்புக்கு துவையல் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. வதக்கி வச்ச துவையலோ, மல்லி துவையோ, தேங்காய் துவையோ, பொட்டுக்கடலை துவையோ, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் துவையல் ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி துவையல் இப்போ செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரம் நம்மளுக்கு காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு நம்ம வந்து பூண்டு குழம்பு தானே இன்றைக்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பு, அதுக்கு இந்த மாதிரி துவையல் செய்யும்போது நல்லாயிருக்கும். மல்லித்தழை வாங்கி வீணாக இருக்கும். மல்லித்தழையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அதுக்குள்ளே சட்னி துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம், சின்ன கட்டி பெருங்காயம் தாங்க, 2 சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், கடுகுளுந்தம் பருப்பு, வரமிளகா சேர்த்துருக்கேங்க. இதில் வெங்காயம் தக்காளியும் ஆப்ஷனல் தாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட புளி மட்டும் சேர்த்து அரைக்கலாம். நான் இன்றைக்கி நைட்டுக்கும் சேர்த்து டிஃபனுக்கும் சேர்த்தே அரைக்கிறதுனால வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். பூண்டு வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும். நான் தக்காளி சேர்த்து வதக்குறது வீடியோவில் விழுகலைங்க, அதனால் தானாக கண்டிப்பாக நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். அப்படி சேர்க்க மறந்துட்டியே அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தனியாக ஒரு கடாயில் சும்மா தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கோம்ல, அதில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தக்காளியை மட்டும் வதக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் இன்றைக்கி சேர்த்தேன், மறந்துட்டேன். வேகமாக செய்கிறேன். காலை நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது அந்த நேரம் ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம அதை மறந்துடுறோம். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு புளி, தக்காளியும் புளியும் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணுங்க. அப்புறம் தேங்காய் நான் கீறிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவிக்கிட்டேங்க. மிக்சியில் போட்டு ஏன்னா கீரினா தான் ஈஸியாக இருக்குது. கீரி மிக்சியில் பர்ஸில் போட்டு துருவிட்டு அதை இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் புளியும் சேர்த்து வதக்கிட்டேங்க. இப்போ வந்து நல்லா மல்லித்தழை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 தரம் 3 தரம் நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சும்மா கையிலேயே பிச்சு போடலாம். கட்டிங் போர்டில் கட் பண்ணியும் போடலாம். நான் பிச்சுட்டு கூட சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு மல்லித்தழை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. நம்ம டக்குன்னு கூட ஒரு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் மல்லி வாசம் அப்போ தான் நல்லாவும் இருக்கும். ரொம்ப வதங்கினாலும் ஒரு டேஸ்ட்டு தான், வதங்காமல் சாப்பிட்டாலும் ஒன்றும் கெடுதல் கிடையாது. அதுக்காக போட்ட உடனே அமர்த்திடாமல் நல்லா ஒரு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. போட்டாச்சுங்க. இப்போ போட்டுட்டு நல்லா தேங்காய் இந்த மல்லித்தழை எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த ஒரு வதக்கினவட்டி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. உப்பு சேர்க்க மறந்துட்டாலும் கூட நம்ம அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ரவுண்டாக கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. சின்ன மிக்ஸி ஜார் தான், நம்ம எந்த மிக்ஸியாக இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக அரைப்பட்டு வரும். இப்போ இது வந்து இந்த இது நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து மதியத்துக்கு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தை நைட்டு இட்லி தோசைக்கு நம்ம வச்சுக்கலான்றதுனால நான் சேர்த்தே ஒரு மல்லி சட்னி துவையல் மாதிரியே அரைச்சிட்டேன். சரி, நான் நைட்டுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை உப்புமாவுக்கு தேங்காய் சட்னிங்க. கண்டிப்பாக தேங்காய் சட்னி இல்லாமல் ரவை உப்புமா எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க. காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. சரி இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கும்போதே சுட சுட சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க காலை டிஃபனு. நல்லா சூப்பராக உப்புமா உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி இல்லைன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. சரி, நம்ம உப்புமா செஞ்சிட்டோம், அதுவே முதல் தப்பு.
அது சரி சாப்பிட்றாள் அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு சரி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தேங்காய் சட்னி வச்சுடுவேங்க. தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸி தானேச்சு. அதனால் வேகமாக அரைச்சிடலாம். இந்த மல்லி துவையாலுமே இருக்குது, அது வாருது. அது அரைக்கிறதுக்குள்ளே சரி காலை நேரம் ஆகிடுச்சின்ட்டு சாப்பிட்றலான்ட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் காய் செய்யலையில், சைடிஷ் ஒன்றும் செய்யலையில், காரக்குழம்பு துவையாக தான் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து கீரை வாங்கியிருக்கேன், நான் வந்து அரைக்கீரை வாங்கியிருக்கேன். சாரி, அரைக்கீரை கிடையாது, சிறுகீரை வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 100 அளவுக்கு பாசி பருப்பு வேக வச்சு நல்லா கொலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துடணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் நான் இதில் சேர்த்துட்டு அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது வெந்து வந்ததுக்கப்புறம் கூட நம்ம கீரையை சேர்த்துக்கலாம், இல்லை ஒன்றாவும் சேர்த்துக்கலாம். இது நான் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் அப்படின்னு வெங்காயத்தை வேக வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் கீரை சேர்த்துக்க போகிறேன். கீரையை நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. 2-3 தரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். அப்படின்னா தான் அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மண் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா மண் சேர்ந்துச்சுன்னா உடம்புக்கு கெடுதல் தான். அதனால் நான் வந்து கீரையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை இதில் சேர்த்துக்கலாம். வடிதட்டில் போட்டு வச்சிட்டோம்னா தண்ணி இல்லாமல் போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கிறோம். கீரையை சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம மூடி வச்சிடலாங்க. நம்மளுக்கு ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி பற்றாமல் இருக்கட்டும். ஏன்னா கீரையுமே வெந்து வரணும், கொஞ்சமாவது வேகணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் தண்ணி பற்றாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கீரை நல்லா வெந்து வரட்டும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு நான் இது கீரைக்கு வந்து நான் எப்போவுமே மஞ்சள்தூள் சேர்க்குறது இல்லைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கீரை வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இடையில ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கீரை வெந்து வர்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து சட்னியை வந்து துவையலை வந்து அரைச்சி எடுத்துடலாம்ட்டு நான் அரைச்சிட்டேங்க. ரொம்ப அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறவரப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பாட்டு கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். 2 பேச்சும் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். எங்கள் அடுப்படி சின்ன அடுப்படி தாங்க, இடம் அவ்வளோதான் இருக்கும். எல்லாமே அதுக்குள்ளே வச்சுட்டு தான் செய்யணும். அதனால் வீடியோவும் சரியாக கவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க. அரைச்சி எடுத்துகிட்டேன். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதா, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். மல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம காரக்குழம்பும் செஞ்சாச்சு. இப்போ கீரை தான் அடுப்பில் கிடக்கு. இப்போ கீரையை நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இதில் வந்து நான் தேங்காய் துருவல் வந்து நான் முதல்ல சொன்னேன்ல சட்னிக்கு மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன்னு, அந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு நல்லா தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ டேபிள் சால்ட்டு அப்போ தான் பற்றும். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் சட்னிக்கு துருவுறதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துட்டு கண்டிப்பாக தேங்காய் பருப்பு எல்லாமே போட்டு செஞ்சோம்னா தாங்க கீரை கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு தேங்காய் துருவல் இருக்கா, அது ஒரு 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 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஜீரகம் வந்து கையிலையே இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக ஜீரகம் ஸ்மெல்லு நல்லாயிருக்குங்க.
அதனால் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் சேர்த்துட்டு கடைசியில் பூண்டு தட்டி போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாதுங்க. தேவைன்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பூண்டு மட்டும் சேர்த்துட்டு பூண்டு மட்டும் தட்டி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. கீரை கடையல்னு சொல்லலாம், கீரை கூட்டுன்னு சொல்லலாம், நம்ம சாய்ஸ் தாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பூண்டு போட்டாச்சு. காரக்குழம்புன்னு சொல்ல வேண்டாம், பூண்டு குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு, மல்லி துவையல், கீரை கூட்டு, இவ்வளோதாங்க மதிய லஞ்ச் ரெசிபி. காலையிலைக்கு உப்புமாவும் தேங்காய் சட்னியும், இதுதான் காலையில் என்னோடய ரொட்டீன் வேலைங்க. சமையலை டீ போட்டு முடித்த உடனே இதை செஞ்சுட்டு சாதம் செஞ்சுட்டோம் அப்படின்னா சோறு வடித்ததுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன வேலை இருக்கும், பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்கும், அதுதான் மெயினான வேலை. அதையும் தேய்ச்சி வச்சுட்டு வீடை கூட்டிட்டோம்னா அப்புறம் வேலையே இல்லை. இவ்வளோதான் வேலை. இந்த வேலை பார்க்குறதுக்கு தான் நம்மளும் புலம்புறோம். ஆனால் இதுவும் ஒரு வேலை தானே. கீரையெல்லாம் கட் பண்ணுறது தான் இவ்வளோ நேரம் ஆகும். சின்ன வெங்காயம் உரிக்கணும்னா அதுக்கும் நேரம் தானே ஆகும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூண்டு குழம்புலாம் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம்.